திமுகவும் சீமானும் தமிழை தாங்கள்தான் காப்பாற்றப் போகிறோம் என்று சொல்லி தங்கள் பசங்களை தமிழ் இல்லாத உயர்தர ஆங்கில வழியில் படிக்க வைக்கிறார்கள். இரண்டு பேரும் மக்களை பனை விவசாயம் செய்ய சொல்கிறார்கள். ஆனால் இரண்டு பேரும் விவசாயிகள் கிடையாது. அப்பறம் பனை விவசாயம் செய்தால் இன்னும் வறுமைதான் பெருகும். காரணம் பனைமரம் பூ பூக்க 25 வருடங்கள் ஆகும். இரண்டு பேரும் மக்கள் நிதியில்தான் பணக்கார வாழ்க்கை வாழ்கின்றனர். இதற்கு கணக்கு கேட்டால் இரண்டு பக்கம் இருந்தும் ஒரு கும்பல் சண்டைக்கு வரும். உலகமே படிக்கும்போது நீ படிக்காதே ஆடு மாடு பேய் நான் அரசு வேலை தருகிறேன் என்று சொல்லி தன் மகனுக்கு உயர்தர கல்வி தரும்போது திமுக கொத்தடிமைகளை உருவாக்கியது. நாம் தமிழர் முட்டாள்களை உருவாக்குகிறது. திமுக மற்றும் சீமான் சொல்வது விஜய் ஒரு நடிகர் எனவே கூட்டம் வரும். ஆனால் உதயநிதி சீமான் இருவருமே நடிகர்கள் தானே. திமுக அரசியல் கொத்தடிமைகளை உருவாக்குகிறது என்றால் நாம் தமிழர் ஒரு இனத்தையே முட்டாள் ஆக்குகிறது. நாம் தமிழர் கட்சியில் யாருமே பனை விவசாயம் செய்ய போவது இல்லை. தங்கள் பசங்களை தமிழ் வழி கல்வியில் படிக்க வைக்கப் போவது இல்லை. காரணம் படிக்காத தற்குறி இனம் உருவாகும் போது இவர்கள்தான் எஜமானர்கள். எனவே எப்பொருள் யார் யார் வாய்கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சீமான் சொல்வது எல்லாம் பொய் என்பதை ஆராய்ந்து உண்மை அறிக. தமிழ் சமூகத்தை காக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.